ராமாயணம் இந்த பேரை கேட்டாலே நமக்கு என்ன ஞாபகம் வரும்? ஒரு பெரிய காவியம் இல்லையா? ஆனா இது வெறும் கதை மட்டும்தானா? இல்லவே இல்ல. இது நம்ம வாழ்க்கைய எப்படி வாழணும்னு கத்துக் கொடுக்கிற ஒரு கைடு மாதிரி. வாங்க இன்னைக்கு இத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இந்த வார்த்தைகளை கொஞ்சம் கவனிங்களேன். அதிகாரம் கையில இருந்தும் அதை வேண்டான்னு சொன்ன ஒருத்தர், தனக்கே அநியாயம் நடந்தப்பவும் பதிலுக்கு அநியாயம் செய்யாம இருந்த ஒருத்தர். சும்மா யோசிச்சு பாருங்க, இந்த ஒரு லைன் போதும் ராமனுங்கிற கேரக்டரோட மொத்த ஆழத்தையும் நம்மால புரிஞ்சுக்க முடியும் இல்லையா? அதனால நாம முதல்ல தெளிவா இருக்க வேண்டிய விஷயம் ஒன்னு இருக்கு. இது ஏதோ ஒரு ராஜாவோட கதை கிடையாது. இது ஒரு மனுஷனோட கதை. ஒரு பெர்ஃபெக்ட் மனுஷன், ஒரு ஐடியல் ஹியூமன் பீயிங் எப்படி இருப்பான், அவன் வாழ்க்கையில என்ன மாதிரியான சவால்கள் வரும், அது எல்லாம் அவன் எப்படி தர்மத்தோட வழியில நின்னு ஜெயிக்கிறான், அதை பத்தி சொல்ற கதை தான் இது. சரி, வாங்க நம்ம கதையோட ஆரம்பத்துக்கு போவோம். தர்மம் தலைச்ச அந்த அயோத்தி நகரத்துல ஒரு மனுஷனோட பயணம் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். அயோத்தி மக்கள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு முடிவுக்கு வராங்க. நம்மளோட அடுத்த ராஜா ராமன் தான் அப்படின்னு. ஏன், அவரோட அழகுக்காகவா? இல்ல அவர் பட்டத்து இளவரசன்னு பிறப்புரிமைக்காகவா? அதுவும் இல்ல. அப்போ எதுக்கு? அவரோட நடத்தைக்காக, அவரோட கருணைக்காக, ரொம்ப சின்ன சின்ன விஷயத்துல கூட அவர் காட்டின அந்த நேர்மைக்காக. அதனால சிம்மாசனம் ஏறதுக்கு முன்னாடியே அவர் மக்களோட மனசுல ராஜாவா உட்காந்துட்டாரு. இதே தர்மத்தோட வெளிப்பாடு தான் சீதையோட சுயம்பரத்திலையும் நடக்குது. அங்க ராமன் அந்த பெரிய சிவதனுச வளைக்கிறார் இல்லையா, அது வெறும் அவரோட உடல் பலத்தை காட்டுறதுக்காக நடந்த விஷயம் கிடையாது. அது தர்மத்தின் வழியில நிக்கிற ஒருத்தனுக்கு கிடைக்கிற ஒரு ரெக்கக்னிஷன். தர்மமும் ஒன்னு சேர்ற ஒரு அழகான மொமெண்ட் அது. எல்லாமே நல்லபடியா ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு. அப்போதான் கதையில ஒரு பெரிய ட்விஸ்ட் வருது. தியாகம்னா என்ன, அதோட உச்சகட்டம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போற ஒரு இடம் இது. சில நேரத்துல நம்ம தலை எழுத்த விட நம்ம கடமை தான் பெருசுன்னு புரிய வைக்கிற ஒரு தருணம். 14 ஜஸ்ட் ஒரு நம்பர். ஆனா இந்த ஒரு நம்பர் ஒரு வாழ்க்கையே தலைகீழா புரட்டி போடுது. ஆமாங்க, 14 வருஷங்கள். யோசிச்சு பாருங்க, அடுத்த நிமிஷமே ராஜாவா முடிசூட்டப்பட வேண்டிய ஒருத்தர் அடுத்த கணமே காட்டுக்கு வனவாசம் போகணும்னு நிலைமை மாறுது. இதுக்கு காரணம் அவரோட அப்பா தசரதர் கொடுத்த ஒரு சத்தியம். இந்த இடத்துல தான் ராமன் யாருன்னு நமக்கு பளிச்சுன்னு புரியுது. அவர் ஒரு வார்த்தை கூட எதிர்த்து பேசல, முகத்துல ஒரு சின்ன வருத்தத்தை கூட காட்டிக்கல. அவர் என்ன சொன்னாரு தெரியுமா? என் அப்பாவோட வாக்குறுதி என் உயிரை விட எனக்கு பெருசு. அப்பா, இந்த ஒரு வரியில தான் ராமாயணத்தோட மொத்த சாராம்சமும் இருக்கு. கடமை, தியாகம், அர்ப்பணிப்பு எல்லாமே. இந்த தியாகம் ராமனோட மட்டும் நின்னுடுச்சா? இல்லையே. அவரோட தம்பி பரதனை பாருங்க. கைக்கு வந்த ராஜ்யத்தை அவன் ஆளவே இல்ல. அண்ணனோட செருப்ப சிம்மாசனத்துல வச்சுட்டு ஒரு சேவகன் மாதிரி அந்த நாட்டை பாத்துக்கிட்டான். நினைச்சு பாருங்க, இது எவ்வளவு பெரிய விசுவாசம், எவ்வளவு பெரிய தியாகம். சரி, கதையில இப்போ நாம அடுத்த கட்டத்துக்கு போலாம். தியாகம், அர்ப்பணிப்புன்னு அமைதியா போன பாதையிலிருந்து இப்போ ஒரு பெரிய சவாலை சந்திக்க வேண்டிய நேரம். தர்மத்துக்கே ஒரு டெஸ்ட் வருது. கெட்டது அதோட உச்சத்துக்கு போகும்போது என்ன நடக்கும் பார்க்கலாம். ராவணன் சீதைய கடத்திட்டு போறான். இது சாதாரணமா ஒரு ஆள் கடத்தல் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். இது தர்மம், நேர்மை, ஒழுக்கம்னு நாம எதெல்லாம் உயர்ந்ததுன்னு நினைக்கிறோமோ அது எல்லாத்துக்கும் மேல விடுக்கப்பட்ட ஒரு ஓபன் சேலஞ்ச். இப்படி இருள் சூழ்ந்து போன ஒரு நேரத்துல தான் ஒரு சின்ன நம்பிக்கை வெளிச்சமா ஒரு கேரக்டர் என்டர் ஆகுறாரு. பக்தினா அது வெறும் வார்த்தை இல்ல, அது ஒரு ஆக்ஷன், அது ஒரு பவர்னு நிரூபிக்க வர்றாரு ஒருத்தர். அவர்தான் நம்ம ஹனுமான். அவர்கிட்ட என்ன இருந்துச்சு? நினைச்சு பார்க்க முடியாத பலம், ஷார்ப்பான புத்திசாலித்தனம், அப்புறம் இது எல்லாத்தை விட ரொம்ப முக்கியமா ராமர் மேல வச்சிருந்த 100% சரணாகதி, அதாவது பக்தி. இந்த மூணும் சேர்ந்த ஒரு அமேசிங் காம்போ தான் ஹனுமான். அவர்தான் அந்த பெரிய கடலையே தாண்டி சீதை என்ன இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சு ராமன் கண்டிப்பா வருவாருங்கிற நம்பிக்கையை விதைச்சார். அதுக்கப்புறம் என்ன நடந்தது தான் இந்த மிகப்பெரிய யுத்தம். தர்மம் ஜெயிச்ச அந்த தருணம். ஆனா இது வெறும் 2 ராஜாக்களுக்கு நடுவுல நடந்த சண்டை நினைச்சிடாதீங்க. இது நேர்மைக்கும் அகங்காரத்துக்கும் நடுவுல நடந்த ஒரு பிலோசாபிக்கல் வார். இந்த கம்பேரிசனை பாருங்களேன், ரொம்ப கிளியரா புரியும். ஒரு பக்கம் ராமர் போர்க்களத்துல தனக்கு எதிரா நிக்கிறவனுக்கு கூட நியாயமா நடந்துக்கிறாரு. இன்னொரு பக்கம் ராவணன் பெரிய அறிவாளி, தீவிரமான சிவபக்தன், எல்லாம் சரிதான். ஆனா அவன்கிட்ட இருந்த ஒரே ஒரு விஷயம், அந்த ஈகோ, அந்த அகம்பாவம், அதுதான் அவனோட மொத்த அழிவுக்கும் காரணமா அமைஞ்சிருச்சு. இங்க நாம நோட் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு. அந்த போரோட நோக்கம் ரிவெஞ்ச் எடுக்கிறது கிடையாது. சீதையை கடத்தினதுக்காக ராவணனை அழிக்கணுங்கிற பர்சனல் கோபம் இல்லாது. தப்பு நடந்தா தர்மம் அதை சரி பண்ணுங்கிற நீதியை மறுபடியும் அந்த உலகத்துல நிலைநாட்டுறது, அதுதான் அந்த போரோட ஒரே நோக்கம். ஆனா பாருங்க,
ராமாயணம் எல்லாத்துக்கும் ஈஸியா பதில் சொல்லிடுற கதை இல்ல. சில இடங்கள்ல நம்மள உட்கார வச்சு ரொம்ப ஆழமா யோசிக்க வைக்கும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா சீதையோட அக்னி பரீட்சை. இந்த ஒரு இன்சிடென்ட் இன்னைக்கும் பல கேள்விகளை எழுப்புது இல்லையா? இதுல இருந்து நம்ம என்ன எடுத்துக்கணும்? இந்த மாதிரி ரொம்ப காம்ப்ளெக்ஸான மாரல் கொஸ்டின்ஸை நம்ம முன்னாடி வச்சு அதுக்கான பதில நாமளே தேடணும்னு சொல்லுது இந்த காவியம். சரி, இவ்ளோ பெரிய கதைய நாம பார்த்துட்டோம். இதுல இருந்து நம்மளோட இன்னைய லைஃப்க்கு என்ன டேக்அவே இருக்கு? இந்த பழங்கால இதிகாசம் நமக்கு என்ன லெசன் சொல்லுது? அதுக்கு ஒரு அருமையான பதில் தான் ராமர் ராஜ்யம்ங்கிற கான்செப்ட். அப்படின்னா என்ன? ரொம்ப சிம்பிள். வறுமை இல்லாத, அநியாயம் இல்லாத, யாருக்குமே எந்த பயமும் இல்லாத ஒரு சொசைட்டி. தர்மம் எதுவோ அதுதான் அங்க சட்டம். இது ஒரு நாட்டுக்கு மட்டும் இல்ல. யோசிச்சு பாருங்க, ஒரு மனுஷனோட மனசுக்குள்ள கூட இந்த ராமராஜ்யத்தை கொண்டு வர முடியும். சுருக்கமா சொல்லணும்னா ராமாயணம் நமக்கு இந்த வாழ்க்கை தத்துவங்களை தான் சொல்லுது. நம்ம ஆசையை விட நம்ம கடமை பெருசு, அதிகாரத்தை விட தர்மம் பெருசு, சுயநலத்தை விட தியாகம் பெருசு, கோபத்தை விட அன்பு பெருசு. கடைசியா நம்ம மறுபடியும் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரே விஷயம், ராமர் இன்னைக்கு ஒரு கடவுளா பார்க்கப்படலாம், அதுல சந்தேகமே இல்ல. ஆனா அதுக்கு முன்னாடி அவர் ஒரு மிகச்சிறந்த மனிதரா வாழ்ந்து காட்டிட்டு போனார். அந்த மனித தன்மை தான் இந்த கதையோட உண்மையான பவர். அப்போ இவ்ளோ பெரிய காவியம் இன்னைக்கு நமக்கு என்ன சொல்ல வருது? கடமை, நேர்மை, தியாகம், பக்தி, இந்த பழங்காலத்து விஷயங்கள் எல்லாம் நம்மளோட இந்த ஃபாஸ்டான மாடர்ன் லைஃபுக்கு எந்த அளவுக்கு செட் ஆகும்? இது நாம ஒவ்வொருத்தரும் நமக்குள்ள நாமளே கேட்டுக்க வேண்டிய ஒரு ரொம்ப முக்கியமான கேள்வி.